எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, அதுக்கு வந்து துவரம் பருப்பு 2 கப்பு போல் எடுத்து ஒரு 2 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறின பருப்பில் வந்து ஒரு ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, ஒரு கரண்டி போல் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், அது கூடவே 1.5 வெங்காயம், 6 பல் பூண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 1.5 தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பருப்பை வந்து நம்ம என்ன பண்ணோம், அதில் ஒரே வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி நல்லா ஒரு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல, கொஞ்சம் அரை வேக்காட்லேயே வேக வச்சா போதும். இந்த மாதிரி உருண்டை பதத்தில் நல்லா கொஞ்சம் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்புல திரும்பி போட்டு வேக வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் ஹாஃப் குக் பண்ணால் போதும். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு அரை மூடி தேங்காய், சீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியில் 2 கரண்டி போல் மிளகாத்தூள், 2 கரண்டி போல் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கப்பு 1.5 கப்பு போல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொதி வந்த பிறகு இந்த உருண்டையை அது ஒன்றா போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி. இன்றைக்கி நாங்கள் இதுக்கு வந்து எக் ஆம்லேட் அது பண்ணி தான் சாப்பிட்டோம். நீங்கள் எல்லோரும் என்ன ட்ரை பண்ணீங்கன்றது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.